பாருங்க, உங்களுக்கு நான் 2 நாளைக்கு தான் மருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதை சாப்பிட்டு உடம்பு குணமாச்சுன்னா அப்புறம் நான் சொல்ற இடத்துக்கு தான் போய் மருந்து வாங்கிக்கணும். இதுக்கு சம்மதம்னா இப்ப நான் மருந்து கொடுக்குறேன். ஆமா, நெஞ்சு வலி 2 வேளை 2 நாளைக்கு, 3வது நாள் போயிடும். வயிற்று வலி இங்க இருக்கு. மண்டை இடி, காது வலி நான் தாங்க. தம்பி, இது மருந்து மாதிரி அது மருந்து கசப்பா தான் சாப்பிட கஷ்டமா இருக்கும்னு திதிப்பு போட்டு கொடுத்திருக்காங்க. ஆமா. யார் கொடுத்தா? யார் கொடுத்தா? நான் தான் கொடுத்திருக்கேன். நான் தான் கொடுத்திருக்கேன். மருந்து திதிப்பு போட்டு கொடுத்திருக்கேன். வீட்டுக்கு போங்க, உடம்பெல்லாம் சரியா. என்ன நட எல்லாம் சின்ன வயசுலவா? சுந்தரா, என்ன பண்ணிட்டு இருக்க? தெரியல, மரம் நட்டுட்டு இருக்கேன். ஆனா நடுறது என்னமோ நீ அனுபவிக்கிறது வேற வச்ச. உன்னை நினைச்சா எனக்கு அழகிய ஆத்திரமும் சேர்ந்து வருதாப்பா. ஊருக்குள்ள 4 சின்ன பசங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கிறதுக்காக நீ ஊரை விட்டு தனியா வந்து குடிச்ச விட்டு வாழ்க்கை நடத்தலாமா? மூட்டை பூச்சிக்கு பயந்து எவனா ஒருத்த வீட்டை கொடுத்துறானா? அது மாதிரில இருக்கு. இந்த உருப்படி இல்லாத உலகத்தை நம்பி வாழறதை விட ஊரை விட்டு வெளியே வந்து உருப்படியா வாழலாம்னு வச்சிருக்கிறேன். உன்னை நான் விட மாட்டேன். உன்னை ஊருக்குள்ள கொண்டு போய் வாழ வைக்கல, நான் புடவை கட்டிக்கிறேன், நீ வேஷ்டி கட்டிக்கிறீ. எப்படியோ குடும்பம் நடந்தா சரிதான். என்ன? ஆமா, இது என் ஒய்ஃப் குடும்பத்துக்கு ஏத்த குணவதி. அதுதான் குடிச்ச தலை நிமிட மாட்டேங்குது. அட நீ ஒண்ணு கழுத்து சுருக்கப்பா வைத்தியர் வீட்டு கூட்டு போறேன். ஏம்மா, தாத்தா சௌக்கியமா? ஞாபகப்படுத்தாத. அந்த ஆளு சௌக்கியமா இருந்தா எனக்கு கல்யாணமே நடந்திருக்காது. ஆமா, மல்லிகா சௌக்கியமா? தண்ணி இருக்க போயிருக்கு. ஏன் பார்த்துட்டு போலாம்? இல்ல, நான் போயிட்டு வரும்போது வரேன். சுந்தரம், ஒரு விஷயம் இல்ல. என்னப்பா? இவளுக்கு என்னை விட 5 வயசு அதிகம். இது வெளியில யாத்தையும் சொல்லிடாத. பேட்டி சொல்லிட்டீங்க. குடும்பத்துக்கேத்த குணவதிப்பா. கண்டுக்காத வாடி வா. அடுத்த போது கூட